2 கம்மல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த கம்மல் ஒன்று, இந்த கம்மல் ஒன்று, 2 கம்மல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். சரிங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கம்மல் செய்யலாம். அதுக்கு தேவை நமக்கு ஒரு பேஸ்ட். இதை நீங்கள் செகண்ட் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் பால்ஸ் வாங்குத. இது கல் ஜவை, இது ஃபோன் சொல்லிம்பாங்குதா, இது விளக்கு மூக்கு சொல்லிம்பாங்குதா. இது எல்லாமே ரெடிமேடில் கிடைக்கிது. நம்ம இதெல்லாம் உட்காந்து வேலை செஞ்சு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேட்லேயே எல்லாமே ரெடிமேட்லேயே இருக்குது. நம்ம அப்படி அப்படியே வாங்கி ஃபிட்டிங் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலை. ஃபிட்டிங் பண்ணிட்டோம்னாலே நமக்கு சரியாக வந்துடும் வேலை, அதாவது கம்மல் ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள் எப்படி ஃபிட்டிங் பண்ணுறேன்னு பாருங்கள். இது நீங்கள் செகண்ட் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க. இதை எப்படி சுற்றி இதை எப்படி வெட்டி ரவுண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத. இப்போ அதே தான், இப்போ அதை வச்சு வேலை செய்கிறோம் நம்ம. இங்கே பாருங்கள், இந்த பேஸ்ட்டு எப்படி வேணால் நம்ம பெண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. இந்த பேஸ்ட்டை நம்ம இப்படி மட்டமாக நம்ம ரெடி பண்ணிக்கிற வேண்டியது தான். இந்த டைப்பில் மட்டமாக ரெடி பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை நம்ம இதில் வச்சிட வேண்டியது தான். ரவுண்டை வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த இதில் இருக்கிற கல் ஜவை, இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்ச பொருள். சரிங்களா, தெரியுங்களா? இப்போ அந்த கல் ஜவையை நம்ம இந்த இடத்துல இருக்க கல் ஜவை எடுத்து இதில் வச்சிடுறோம். அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோன் சுழி, 2 ஃபோன் சுழி அந்த இடத்துல இருக்குது. அதனால் அந்த 2 ஃபோன் சுழி எடுத்து நம்ம இங்கே வைக்கிறோம். சரிங்களா நண்பர்களே? இப்போ பாருங்கள், அடுத்து இது எல்லாமே ரெடிமேட்லேயே இருக்குது. நம்ம வாங்கி அப்படி அப்படியே ஃபிட்டிங் பண்ணோம்னா கம்மலை நம்மளே ரெடி பண்ணிடலாம். வச்சாச்சா? அப்புறம் இந்த பால்ஸ் தொங்குறதுக்காக ஒரு வளையம் நம்ம அந்த இடத்துல வைக்க வேண்டியது இருக்குது. இதுவும் ரெடிமேட்லேயே கிடைக்கிது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கம்மல். இப்போ இந்த பால்ஸை வச்சு நம்ம அதுக்கு எங்கே அதாவது நம்மளுக்கு எங்கே தோணுதோ வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ இங்கெல்லாம் நம்ம இந்த பால்ஸ் வச்சிட வேண்டியதான். அந்த கம்மல் நான் செஞ்சது தான், இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த கம்மலை சூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சரிங்களா நண்பர்களே? அவ்வளோதான். இந்த பொருள் எல்லாமே ரெடிமேட்லேயே கிடைக்குது. இதை வாங்கி நீங்கள் இதே பொருள் தான், இதே பொருளை வச்சு அந்த கம்மலும் ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த கம்மல் எப்படி ரெடி பண்ணுறோம். அவ்வளோ, இந்த கம்மல் முடிச்சு. இப்போ இந்த கம்மல் ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள். அதே இந்த ஸ்ப்ரிங் வளையம் தான் வச்சு ஒரு ப்ரெஸ்ஸிங் எப்பயும் போல். நெக்ஸ்ட்டு அதே ஃபோன் சொல்லி வச்சோமே, இதே தான் இது. ஆனால் நம்ம மாட்டம் கொஞ்சம் அப்படி திருப்பி வச்சுக்கிற வேண்டியதான். எப்படி வச்சுருக்குறேன்னு பாருங்கள். இப்படி வச்சிட வேண்டியது. இந்த கம்மல் நம்ம செய்கிறோம். இப்போ இந்த டைப்பில் வச்சிட வேண்டியது. வச்சுட்டு அப்புறங்க இந்த இது அதே பொருளை தான் எடுத்து எப்படி நம்ம ஃபேன்சியாக வைக்க முடியுமோ அப்படிலாம் நம்ம ஃபேன்சியாக நமக்கு வேணுங்கிற வாட்டத்துக்கு நம்ம திருப்பி அதை வச்சுக்கிற வேண்டியது தான். பாருங்கள், இந்த கம்மல் அவ்வளோதான். பால்ஸ் தூக்கி வச்சிட வேண்டியதான். நமக்கு எப்படிலாம் நமக்கு டிசைன் தோணுதோ அந்த மாதிரி டிசைன் ஃபுல்லாக நம்ம இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக தான் இருக்கும். இந்த கம்மல் செய்கிறோமே, இந்த கம்மலை கடைசியாக நம்ம சால்ட்ரிங் வைக்கணும். சால்ட்ரிங் வைக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு அதை ஒரு தனி வீடியோவே போடுவேன். நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல இப்படி இந்த டைப் வருதா, ஒன்றும் இல்லை. இப்படி நம்ம அந்த இதை வெட்டி வச்சுருக்கோம்ல, நீங்கள் பாருங்கள், இந்த இது லைட்டாக ஒரு பேனாவோட பெண்டை வச்சு கூட லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த அப்படி ஒரு பால்ஸ் மாதிரி இந்த பால்ஸ் நம்மகிட்ட இருக்கிற இந்த பால்ஸ் எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம இந்த சாமானத்தில் எப்படி எடுக்கிறோங்கிறத செகண்ட் பார்ட்டில் சொல்லியிருந்தேன். அதே டைப் தான். அந்த
ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இந்த டைப்பில் அடிக்கிற வேண்டியதான். இதுக்கும் ஒரு தொங்கல் இருக்குது பாருங்கள், தொங்கல் இருக்குங்களா, அதுக்கும் ஒரு வளையத்தை எடுத்து அந்த இடத்துல வச்சிட வேண்டியதான். வச்சிட்டோம்னா அவ்வளோதான். இந்த பக்கம் 3 பால்ஸ், இந்த 3 பால்ஸ், ஒரு பால்ஸ், சரியாக போச்சு. கம்மல் ரெடி ஆயிடுச்சு, ஒட்டியாச்சு, அவ்வளோதான் வேலை. இதில் ஒன்று பேர். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சால்ட்ரிங் பண்ணணும். இது சால்ட்ரிங் பண்ணிவிட்டு பின்னாடி இதை அப்படியே மாவு ஊற்றி, அதாவது மாவு ஊற்றணும். மாவு ஊற்றணும் உங்களுக்கு, அதான் அடுத்த இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எப்படி மாவு ஊற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது மாவு ஊற்றிட்டு பின்னாடி வந்துடும். அந்த பக்கம் வெல்டிங் சால்ட்ரிங் பண்ணிட வேண்டியதான். சால்ட்ரிங் பண்ணி சொல்கிறது எல்லாமே ரெடிமேடில் இருக்குது, அப்படியே வாங்கி இது பண்ணுறது. அதான் அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா மிஞ்சி போன செலவு பார்த்திங்கன்னா நமக்கு 8 ரூபா வரும். ஒரு ஜதைக்கு 8 ரூபா வரும். கால் எடுக்கிறதுக்கு 10 ரூபா, மொத்தம் 18 ரூபா செலவாகும். 18 ரூபா செலவாகுச்சுன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டோம்னா நம்ம இதை வந்து பாருங்கள், நானே 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கேன். 20 ரூபா தான் செலவாகும், 80 ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு ஜதைக்கு. ஒரு நாளைக்கு 10 ஜதை செஞ்சோம்னா 800 ரூபா கிடைக்கும். ஒரு மாதம் 30 நாளைக்கு 24,000 ரூபா கிடைக்கும். அவ்வளோதாங்க நண்பர்களே, கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.